ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஆஃப் நம்ம கும்பகோணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுக்கிரன் கோயிலுக்கும் சூரியனார் கோயிலுக்கும் நம்ம போயிருப்போம். இன்றைக்கி டே 2 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போ நான் காலையில் தூங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இது செகண்ட் டே ஆஃப் கும்பகோணம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக நேற்று நிறைய கோயிலெலாம் நடந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. செம்ம தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் ஆகிடுச்சு. அங்கே காஃபி அதுக்கப்புறம் பிஸ்கெட் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி இப்போ பால்கனியில் அப்படியே மிஸ்டெல்லாம் அது ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்த டைமில் அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக சில்லாக இருந்துச்சு. இப்போ நான் பிஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிஸ்கெட்டு. அந்த கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்கெட்டு காஃபிலாம் குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு இந்த பால்கனியில் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வெளியே போகிறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நான் கீழே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே நிறையா ஃபோட்டோ ஏரியாஸ்லாம் இருக்கிறதுனால அப்படியே நான் ஃபோட்டோஸு நிறையா வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. அந்த ஃபெதர்ஸ் கூட நின்று, அதுக்கப்புறமா அந்த கத்தி கூட நின்று, அதுக்கப்புறமா அந்த நேச்சுரலான அந்த ஃப்ளவர்ஸ் கிட்டேருந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. காலையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலையில் டே டைம் அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஃபட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஸ் யூஷுவல் எங்கே ஹோட்டல் போனாலும் டிஃபன் பஃபட் தான். இப்போ நான் இங்கேயும் பஃபட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார ப்ரெட் ஐட்டம்ஸு, ஜாமு, அதுக்கப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் சாக்கோஸ், கெலாக்ஸு, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், பூரி, தோசை, இட்லி, அதுக்கப்புறம் மசாலா, அதுக்கப்புறமா எக்கு, அது எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தேவையானது மட்டும் எனக்கு பிடிச்சதும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபனுக்கு. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. நான் ப்ரெட்டு, நானு அதெல்லாம் நான் எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. யாரெல்லாம் கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலா டைனஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சரஸ்வதி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரயில்வே ட்ராக்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் காலையில் மிஸ்டெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப சில்லாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃபார்மிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் நிறைய க்ரீனிஷான ஏரியா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைடு தான் போனதுனால அங்கே சொல்லவே தேவையில்லை. அங்கே நிறைய கிளைமேட்டு, வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற வியூ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சரஸ்வதி கோயில்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி கோயிலுக்கு மோஸ்ட் ஆஃப் பேர் எதுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10th 12th 11th பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்லாம் எழுதுறாங்கன்னா இங்கே சரஸ்வதி கோயிலுக்கு கும்பிட்டுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே
அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நோட்டு, அதுக்கப்புறமா பென்னு, அதுக்கப்புறம் பேடு, சில விஷயம் எல்லாம் வாங்கிட்டு உள்ளார போய் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அங்கேயே வச்சு ஏதாச்சும் நம்ம எழுதி அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு போவாங்க, நம்ம வந்து கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமுக்கோ இல்லை 12th 11th பப்ளிக் எக்ஸாமுக்கோ போர்டு எக்ஸாமுக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாததுனால நான் சூப்பராக கும்பிட்டுட்டு நிறைய திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வாங்கிட்டு திரும்பி நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. திரும்பி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ எல்லாமே. வரப்போ எவ்வளோ வெயில் இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கு வெயிலாக இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் வியூலாம் பார்க்குறதுனால கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வியூ எல்லாமே. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் கும்பகோணம் வந்து இது வியூலாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து இதோ லன்ச் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 o'clock 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லன்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட வந்திருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, கிரேவி, அதுக்கப்புறமா நிறையா அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரூம் சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சோம்பு கொடுக்குறப்போ நிறைய அந்த சாக்லேட் மாதிரி அந்த மாதிரி தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தேவையானதுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ நான் திரும்பி ரூமுக்கு வந்துட்டேன். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ரூமு. க்ளீன் பண்ண சொல்லிட்டோம். அதனால் ரூம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இப்போ சாயங்காலம் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சாயங்காலம் திரும்பியும் நம்ம வந்து சும்மா ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து டின்னருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அதுக்கப்புறமா ப்ரெட்டு, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு ஸ்டார்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஃபோன்லாம் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் டே ஆஃப் கும்பகோணம் டே வந்து எப்படி போக போகுது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அதனால் அடுத்த வீடியோ வந்து அடுத்த நாள் வந்து எப்படி அட்வென்ச்சராக போகுது, எப்படி த்ரில்லிங்காக இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.